பிரதமர் அவர்களை ஒரு ஜல்லிக்கட்டு விழாவுக்கு கொண்டு வரணும், அதுவும் குறிப்பாக சக்குடி ஜல்லிக்கட்டு விழாவை கொண்டு வரணும்னு. அது கடந்த முறை டேட் சரியா அட்ஜஸ்ட் ஆகல. அதே நேரத்தில் மாநில அரசுடைய பர்மிஷனை 1 மாத காலம் வெயிட் பண்ணணும். அதெல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஒரு ஜல்லிக்கட்டுக்கு மதுரைக்கு அழைத்து வர வேண்டும் என்பது எங்களுடைய வேள்வி. நிச்சயமாக அதை செய்வோம். அது நடக்கும் வரை எங்களுக்கு ஓய்வு கிடையாது. அவர் வந்து பழைய செருப்பு எடுத்து போட்டுக்கிட்டு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த பழைய செருப்பு அவரை கடிக்கத்தான் போகுது. அதனால தயவு செஞ்சு வரட்டு சொல்லிட்டோம். அவர் சொல்ற பொய்யுக்கெல்லாம் எங்களுக்கு வாக்கு சேர்ந்து கொண்டுதான் இருக்கு. மோடி அவர்களுக்கு ஓட்டு போட வேண்டும் என்று நாங்களும் தெளிவாக இருக்கின்றோம். தமிழக அரசியலை சுத்தப்படுத்த வேண்டும் என்று அண்ணா எல்லாம் வருகின்ற காலத்தில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் நல்லா நடக்குதுன்னா அதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெரும் முயற்சி எடுத்தோம். பிரதமர் அவர்களை ஒரு ஜல்லிக்கட்டு விழாவுக்கு கொண்டு வரணும், அதுவும் குறிப்பாக சக்குடி ஜல்லிக்கட்டு விழாவை கொண்டு வரணும்னு. அது கடந்த முறை டேட் சரியா அட்ஜஸ்ட் ஆகல. அதே நேரத்தில் மாநில அரசுடைய பர்மிஷனை 1 மாத காலம் வெயிட் பண்ணணும். அதெல்லாம் எங்களுடைய ஒரு பெரிய வேள்வி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஒரு ஜல்லிக்கட்டுக்கு மதுரைக்கு அழைத்து வர வேண்டும் என்பது எங்களுடைய வேள்வி. நிச்சயமாக அதை செய்வோம். அது நடக்கும் வரை எங்களுக்கு ஓய்வு கிடையாது. அவர் வந்து பழைய செருப்பு எடுத்து போட்டுக்கிட்டு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த பழைய செருப்பு அவரை கடிக்கத்தான் போகுது. அதனால தயவு செஞ்சு வரட்டு சொல்லிட்டோம். அவர் சொல்ற பொய்யுக்கெல்லாம் எங்களுக்கு வாக்கு சேர்ந்து கொண்டுதான் இருக்கு. மோடி அவர்களுக்கு ஓட்டு போட வேண்டும் என்று நாங்களும் தெளிவாக இருக்கின்றோம். தமிழக அரசியலை சுத்தப்படுத்த வேண்டும் என்று அதற்கு 2024 ஒரு களமாக பார்க்கிறோம். அண்ணா எல்லாம் வருகின்ற காலத்தில் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பேசுறோங்க. நன்றி அண்ணா. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.